ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட நடிப்பில் வெளியே வந்திருக்கு. அதே போல் விஜய் மில்டனோட டைரக்ஷன்லையும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கார். ஒரு சில காரணங்களால் அவருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. பட் ஆனால் ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா இவரை அந்தமானில் கொண்டு போய் அங்கே போய் இவரை வந்து விட்டுட்டு வந்துடுறாரு. இங்கே தான் இருக்கணும், உன்னோட அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ அங்கே போன இடத்துல ஒரு சில காரணங்களால் நம்ம விஜய் ஆண்டனி வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து தெரிகிற மாதிரி வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் தெரிய வந்துடுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கேங் கூட வந்து பிரச்சனையில் வந்து இவரோட அந்த விஷயம் வந்து வெளியே லீக் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாருக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டு மெயின் ஹெட் இருப்பார். அந்த ஹெட்டுமே வந்து சரத்குமார் வந்து கேட்பார், அவன் இருக்கானா செத்துட்டானா அப்படிங்கும்போது அந்தமான்ல இந்த மாதிரி வந்து இவனை மூலம் வந்து நம்ம கேங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் உயிரோட இருந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனியை கொல்றதுக்காக ஆளை நம்ம சரத்குமாரையே அனுப்புகிறாங்க. கடைசியாக வந்து அவர் இறந்தாரா இல்லை அங்கேருந்து தப்பிச்சாரா, அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய வில்லன்களை வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அதேபோல் இந்த படத்தோட கதையை வந்து சொதப்பி போனதுக்கு காரணமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரி தான். ஸ்டோரியுமே விஜய் ஆண்டனி எதுக்காக எங்கேருந்து வாராரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கரெக்டாக வந்து கன்வே பண்ணாமல் ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்டோரியுமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதே போல் இந்த படத்தோட சலீம், நம்ம அந்த படத்தில் உள்ள அந்த கேரக்டரோட அந்த ஒரு சின்ன ஃபுட்டேஜும் இங்கே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னு தெரியல, இந்த படம் வந்து விஜய் ஆண்டனிக்கு தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த படத்தில் வந்து ஒரு நிமிஷம் எனக்கே தெரியாமல் வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மில்டன் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். உடனே இதுக்கெல்லாம் காரணம் விஜய் ஆண்டனின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணி திட்டிகிட்டு இருந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து இந்த ட்விட்டரில் மாற்றி மாற்றி மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் மொத்தத்தில் அந்த ஒரு நிமிஷங்கிறதே இந்த படத்தோட மைனஸே கிடையாது. படத்தோட ஸ்டோரியிலே ரொம்ப பெரிய வீக்கான ஒரு ஸ்டோரி. எதுக்காக ஹீரோ வராரு, எதுக்காக வந்து கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் எதுவுமே இல்லை. அதேபோல் இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு வேறு லீடு வச்சு முடிச்சிருக்காங்க. இந்த பார்ட் 1 பார்க்க முடியல, பார்ட் 2க்கு வேறயா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எத்தனை பேர் மழை பிடிக்காத மனிதன் படம் பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த படத்தில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு புதுவிதமான இதுக்கு முன்னாடி வந்து ஃபைட்டிங்லாம் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபைட் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்னுமே சூப்பராக விஜய் மில்டன் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருந்திருப்பார். அந்த ஒரு சீன்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். மற்றபடி வந்து விஜய் ஆண்டனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே வழக்கமான ஒரு ரோலில் தான் ப்ளே பண்ணியிருப்பார். அதே போல் இந்த மழை பிடிக்காத மனிதன் படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.